இது வரைக்கும் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பிளாக் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வேரியபிள் பிளாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வேரியபிள் பிளாக்ஸில் என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜ் வச்சு பார்த்துடலாம். ஓகே, இந்த இமேஜில் இதில் வேரியபிள் பிளாக்ஸ். சரி, இந்த வேரியபிள் பிளாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது? மை வேரியபிள், இதில் என்னென்னா டிக்ளேர் பண்ணுறது, செட் வேரியபிள், அதுக்கடுத்து சேஞ்ச் வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே தான் வந்து இதில் வந்துடும். அதே மாதிரி ஷோ அண்ட் வேரியபிள்ஸ் ஹைட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம பிளாக் கிளிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் கிளிக்குங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணுறேன், சேவ் ஆப் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ மை வேரியபிளில் இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வேரியபிள் மை வேரியபிள் நம்ம புதுசாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னா மேக் எ வேரியபிள் கொடுத்துட்டு இப்போ நான் அதில் வந்துட்டு ஸ்கோர் அப்படிங்கிறத கொடுப்பேன். ஓகே, ஸோ ஃபார் ஆல் ஸ்பிரிட்ஸு ஃபார் தி ஸ்பிரிட் ஒன்லி. அதாவது என்னென்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே இது அப்ளை பண்ணணுமா, இல்லை இது ஒரு பர்டிகுலர் ஸ்பிரிட்டுக்கு மட்டும் வேணுமாங்கிறது. இப்போ நான் ஃபார் ஆல் ஸ்பிரிட் கொடுக்குறேன். ஓகே, ஸ்கோருங்கிறது. ஓகே, இப்போ இன்னொரு ஒரு ஒரு கேரக்டர் நான் சூஸ் பண்ணுறேன். சரியா, இப்போ இதுக்குமே இந்த ஸ்கோருங்கிறது வரும். ஓகே, இப்போ நான் இன்னொரு வேரியபிள் கொடுக்குறேன். நியூ வேரியபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஃபார் திஸ் ஸ்பிரிட் ஒன்லி, இந்த ஸ்பிரிட்டுக்கு மட்டும்தான் அந்த நியூ வேரியபிள்ங்கிறது வரணும் சார். ஓகே, ஸோ இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நியூ வேரியபிள்ங்கிறது இதுக்கு மட்டும்தான் வரும். ஓகே, இதுக்கு மட்டும்தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இது அதனால தான் அதோட பேர் போட்டு அதனோட வேரியபிள்ங்கிறது வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. சரியா, ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும்தான் நீங்கள் இதனுடைய இது மட்டும்தான் நம்ம இதில் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். சரியா, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வரும்போது வேல்யூஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதில் வந்துட்டு இப்போ நான் பாருங்கள், இப்போ நான் அந்த கேட்டை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து மை வேரியபிள் ஸ்கோர் காமிக்குது. இதே இந்த கேரக்டர் கிளிக் பண்ணும்போது எனக்கு நியூ வேரியபிளுங்கிறதும் சேர்ந்து காமிக்குது. ஓகே, ஏன்னா இதுக்கு மட்டும்தான் அந்த வேரியபிள் அவைலபிளாக இருக்கும். சரியா, சரி, இப்போ நான் அந்த கேட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா செட் வேரியபிள், என்னோட வேரியபிளுக்கு நான் ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்கோருக்கு வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு 10ங்கிறத செட் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ செட் பண்ணிட்டேன்னா செட் பண்ணிவிட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, வேல்யூஸ் எடுத்த உடனே ஸ்கோருக்கு வந்து 10ன்னு செட் ஆயிடுது. அந்த 10ங்கிற ஸ்கோரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேவ் பிளாக்ல போட்டிருக்கனால 10ங்கிற வேல்யூவை வந்து சொல்லுது. ஓகேயா, சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பை லூப்பில் ஒரு லூப் போட்டுக்குவோமா. 10 டைம்ஸாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 டைம்ஸ் வந்துட்டு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். சேஞ்ச் வேரியபிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கடைசி என்ன வருதோ அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணுறோம். சரி, இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா மை வேரியபிள்னு கொடுத்துருக்கேன். ஸ்கோருன்னு மாற்றணும். சரியா, நம்ம ஸ்கோர் தான் நீங்கள் கொடுத்துருக்கோம், கொடுக்கணும். 10 20ன்னு வருது. சரியா, ஸோ அப்போ 10 டைம்ஸை வந்துட்டு என்ன பண்ணால் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணும்போது 20ன்னு வருது. இப்போ நான் வந்து 2 போடுறேன். 2 இன்க்ரீஸ் பண்ணும்போது 30ங்கிறது நமக்கு வந்து வரும், டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம செட்டுங்கிறது டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னோட வேல்யூ ஸ்கோருக்கு வந்து என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக நம்ம டிஃபைன் பண்ணிடுறது 10ன்னு. ஸோ இது வந்து இன்க்ரிமெண்ட்லாம் ஆகாது, என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது அப்படியே எக்ஸாக்ட் ஆகும். சேஞ்ச் பை ஸ்கோர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு டைம் இப்போ லூப் போட்டிருந்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ வந்து 10+2 வந்து 12ன்னு வரும். ஓகே, அந்த 12ங்கிற வேல்யூவை ஸ்கோரில் ஸ்டோர் பண்ணிக்கும். மறுபடியும் ரெண்டாவது டைம் வரும்போது 12+2 அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் ஆகி வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா, ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் ஏதாவது இப்போ நீங்கள் கேம் விளையாடுறீங்க, அந்த கேம் விளையாடும் போது அதனோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் ஸ்கோருங்கிறத யூஸ் பண்ணுவோம். செட் ஸ்கோருங்கிறனா நீங்கள் ரீசெட் பண்ணுறீங்க, மறுபடியும் கேமை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கோரை டிஃபால்ட்டாக வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம 0க்கு செட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் செட் ஸ்கோருங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, சரி, ஷோ வேரியபிள்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிளை ஷோ பண்ணணுமா கூடாதாங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி கொடுப்போம். ஷோ வேரியபிள் கொடுத்துட்டு
இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஹைட் வேரியபிள் கொடுப்போம். ஓகே, ஹைட் வேரியபிளில் ஸ்கோரை வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஹைட் பண்ணிவிட்டு இப்போ நான் வெயிட்டிங் பிளாக் போகிறேன். ஏன்னா நமக்கு வெயிட்டிங் பிளாக் போட்டால் தான் நமக்கு வந்து 5 ஹைட் வேரியபிள் ஸ்கோர் கொடுத்துட்டேன், ஷோ வேரியபிளையும் ஸ்கோர் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே என்னாச்சு, ஸ்கோருங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஆஃப்டர் 5 டைம்ஸ் அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஸ்கோருங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எப்போ இந்த ஸ்கோரை டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம வந்துட்டு ஷோ வேரியபிள் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கோரை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு தான் வந்துட்டுனா ஹைட் அண்ட் ஷோ வேரியபிள்ஸுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ மேக் மை லிஸ்ட் நேம் லிஸ்ட் 1. சரியா? இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அதில் ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அதை வந்து நம்ம இதில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து இதை டிஸ்பிளே பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லிஸ்ட் பிளாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி சரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓரளவு எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ லிஸ்ட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஆடு டெலீட்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து ஆட் பண்ணணும். இப்போ லிஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆட் பண்ணணும், இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இது எல்லாத்தையுமே எடுத்துறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ லிஸ்ட்டில் டிஃபால்ட்டாக வந்து 1 2 3 3 to 4 5ங்கிறத வந்து போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ நான் வந்து ஆடுங்கிறத நம்ம கொடுக்குறேன் அப்படின்னா இப்போது இதில் வந்துட்டு ஏதோ ஒன்றத்தை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஐட்டம் 1 அப்படிங்கிறத ஆட் பண்ணணும்னா இது வந்து என்னோடய லிஸ்ட்டு 1. இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் ஈவன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு ஆட் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணும்போது ஆட் ஆகிக்கிட்டே போகும். சரியா? இப்போ டெலீட் பண்ணணும் அப்படின்னா சரி எனக்கு இது வந்து டெலீட் பொசிஷன் பேஸ் பண்ணி எனக்கு ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்க டெலீட் பண்ணு அப்படின்னா இப்போ டெலீட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்படி டெலீட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். சரியா? ஸோ இதான் டெலீட்டு. இப்போ இதே வந்துட்டு இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு சில ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இப்போ டெலீட் ஆல் கொடுக்குறேன். டெலீட் ஆல் ஆஃப் லிஸ்ட் 1 கொடுத்தேன்னா ஸோ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இன்சர்ட் திங் அட், அதாவது ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் போயிட்டு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அந்த இடத்துல இன்சர்ட் திங் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சில ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நான் மேனுவலாக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே வேல்யூஸ் நம்ம ஸ்கோர்னு இருக்கு இல்லையா? ஸோ ஏதோ ஒன்றத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நானே மேனுவலாக ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 3 ஐட்டம்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இன்சர்ட் ஐட்டம் ஐட்டம் 0ங்கிறத ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 0ங்கிறது ஆட் ஆயிடுச்சா, 0 1 2 3ங்கிறது ஆட் ஆயிடுச்சா? சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எந்த ஒரு பொசிஷனில் இப்போ நான் வந்து இன்பிட்வீனில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐட்டம் -1ங்கிறத ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். -1ங்கிறத எங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் வந்துட்டு நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது பொசிஷனில் இப்போ 0 இருக்குது, அதுக்கப்புறம் -1ங்கிறத நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரி, அதே மாதிரி ரீப்ளேஸ் ஐட்டம்ங்கிறது எதுக்காக அப்படின்னா ஐட்டமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஐட்டம் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க ஐட்டம்ஸை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை செகண்ட் பொசிஷனில் இருக்க ஐட்டம் ரீப்ளேஸ் பண்ணணும்னா நான் செகண்டுங்கிறத கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஐட்டம் 0.5 அப்படின்னு போடுறேன். ஸோ அப்போ எனக்கு -1ங்கிறது மாறி 0. ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிறது 0.5ன்னு வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ் ஐட்டம். அதே மாதிரி ஐட்டம் 1 ஆஃப் லிஸ்ட் 1. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு.
ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஆட் பண்ணுறதுக்கு இன்செர்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்தோம். இது வந்து என்னென்னா இன்செர்ட் பண்ண வேல்யூஸ் எடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இனிமே வரதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்செர்ட் ஒன் ஆஃப் லிஸ்ட் ஒன் அப்படின்னு இருக்கு இல்லையா, சரி இந்த ஐட்டம் ஒன் ஆஃப் லிஸ்ட் ஒன். ஸோ இது என்னங்கிறது நமக்கு சொல்லும். ஐட்டம் ஒன் ஆஃப் வந்து என்ன 0, இதே வந்து ஐட்டம் 2 சொன்னோன்னா 0.5, 3 சொன்னோன்னா 1. ஸோ இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் என்னங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம இது பண்ணணும். இதில் வந்து நம்ம என்னென்னா பர்டிகுலர் ஒரு ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னு வச்சு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கண்டினியூஸாக சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து ஐட்டம்ஸில் ஆட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஈவெண்ட் நடக்கும்போது அதை என்ன பண்ணிக்கலாம்னா அதுலேருந்து எடுத்துகிட்டு அது சொல்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் நம்ம சேம் பிளாக் கொண்டு வந்து நம்ம போட்டு 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 பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த லிஸ்ட்டில் இருந்தே அது அடுத்தடுத்தது வந்து அது சொல்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி இப்போ ஐட்டம் item of one list. இது எதுக்குன்னா ஐட்டம் அதாவது ஒரு வேல்யூவோட நேம் கொடுத்துறது. இப்போ ஐட்டம் 0ன்னு கொடுத்துருக்கேன்ல, இப்போ இதோட பொசிஷன் என்ன 1. இதே வந்து ஐட்டம் 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 3ன்னு கொடுக்குறேன். 3ன்னு கொடுக்கும்போது இதோட பொசிஷன் என்ன 6. 1ன்னு கொடுத்தோம்னா அதோட பொசிஷன் வந்து 3. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதனுடைய நம்பர் பொசிஷன் என்னங்கிறத நம்ம சொல்றதுக்கு தான் இந்த ஐட்டம் ஆஃப் நம்பர் ஆஃப் ஐட்டம் சொல்லிட்டு இது நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, லென்த் ஆஃப் லிஸ்ட் மொத்த லென்த்தோட லிஸ்ட் என்னங்கிறத நமக்கு சொல்லணும் அப்படின்னா இது கொடுக்கலாம். மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு, 6 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதனால லென்த் ஆஃப் லிஸ்ட் வந்துட்டு 6 அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும், 6ங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஓகே, சரி அதுக்கடுத்து இது என்னன்னா இது வந்து ஒரு இஃப் பிளாக். இந்த இஃப் பிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு என்ன வரும் அப்படிங்கிறத நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து லிஸ்ட் 1 இதான் லிஸ்ட் 1. இந்த லிஸ்ட் 1ல் வந்து திங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த ஐட்டம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஐட்டம் 0 இருக்கா, ஐட்டம் 0ங்கிறது இருக்காங்கிறத செக் பண்ணுவோமா, இருக்கு. சரி ஐட்டம் 10ங்கிறது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஐட்டம் 10ங்கிறது இல்லை, அதனால ஃபால்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் இந்த ஐட்டம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இந்த பிளாக்கை. அதுக்கடுத்து ஷோ லிஸ்ட் 1 அப்படிங்கிறது இருக்குல்லையே, அந்த ஷோ லிஸ்ட் 1ங்கிறது எதுக்குன்னா இந்த லிஸ்ட்டை ஷோ பண்ணணுமா. இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது, எனக்கு இது வேண்டாம் டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட் லிஸ்ட் கொடுத்துருவேன். சரியா, இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிடும். ஓகே, இப்போ எனக்கு வேணும் இல்லை நான் எனக்கு வந்து இதில் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஷோ லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த வேரியபிள்ஸ் பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து மை பிளாக்ஸுங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.